என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சமூக மேம்பாட்டில் ஔவையாரின் நல்வழி என்பது எனது கட்டுரையின் தலைப்பு. சமூகத்தில் மேம்பாடு என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கைகளில் உள்ளது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன் அளவில் அறநூல்கள் கூறும் அற வழிகளை பின்பற்றி வாழ்ந்தால் சமூகம் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. உலகிலேயே அறத்திற்கும் அறநூல்களுக்கும் பெரும் மதிப்பளித்து அவற்றின் வழி நடக்கும் நாடு நம் நாடு. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற சிறு நூல்களை பாடிய பிற்கால ஔவையார் இயற்றியதே நல்வழி எனும் நூல். சாதாரணமாக பெண்கள் தனது குழந்தைகளுக்கு எப்படி ஒரு விடயத்தை கூறினால் அவர்களுக்கு புரியும் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல கருத்துக்களை கதைகளாக கூறுவது வழக்கம். அதுபோன்றே ஔவையார் சமூக மேம்பாட்டு கருத்துக்களை சிறு குழந்தைகளின் மனதில் ஆணி அடித்தார் போல தமது செய்யுள்களால் பதிவு செய்துள்ளார் என்பதே உண்மையாகும். பெரியோரும் சிறியோரும் சங்கத்தமிழ் நூல்களில் அரிய கருத்துக்களை ஔவையார் நல்வழியாக திரட்டி கொடுத்துள்ளார். சாதி இரண்டொழிய வேறில்லை என தொடங்கும் நல்வழி பாடலில் சாதி இரண்டே அன்றி வேறில்லை, அவை பெரியோர் சிறியோர் என்ற சாதிகளே. இல்லாத ஏழை மக்களுக்கு இட்டார் எல்லோரும் பெரியோர், இடாதோர் எல்லோரும் சிறியோர் ஆவர். இவ்வாறு சாதியை பற்றி வேதமே விளக்குகின்றது என்று உயர்ந்த உண்மையை மிகவும் எளிதாகவும் உறுதியாகவும் விளக்கியுள்ளார். சிக்கனத்தை கடைபிடித்தல். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எனும் குறட்பாவின் வாயிலாக தன்னுடைய பொருளின் அளவு அறிந்து செலவு செய்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லோர்க்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு. இது நல்வழியினுடைய 25வது பாடல்ல ஔவையார் என்ன சொல்றாங்க? பொருள் மிகுதியாக சேரத் தொடங்கும் ஆரம்பத்திலேயே அளவுக்கு மீறி செலவு செய்தால் பின்னர் மானம் பறிபோய் அறிவு அற்று சென்ற இடங்களில் எல்லோருக்கும் கள்ளன் போல காணப்பட்டு வரப்போகும் 7 பிறப்புக்கும் தீமை தேடியவனாய் நல்லவர்களுக்கு எல்லாம் பொல்லாதவனாகி விடுவான் என்று ஔவையார் வாழ்வின் ஆரம்ப நாட்களில் சிக்கனத்தை கடைபிடித்தால் சீரும் சிறப்புமாக வாழலாம் என்ற கருத்தை பதிவு செய்துள்ளார். ஈகை. நம்மிடம் செல்வம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவது ஒரு வகை அறச்செயல் ஆகும். அவ்வாறு அறச்செயல்கள் செய்பவருக்கு செல்வம் மேன்மேலும் சேரும் என்றும், தொடர்ந்து தீய செயல்களை செய்துவிட்டு கடவுளை வணங்கினால் செல்வம் சேராது என்றும் ஔவையார் செய்வினை இருக்க என தொடங்கும் நல்வழி 17வது பாடலில் கூறியுள்ளார். அதுபோல இறப்பவரை பார்த்து அழுது கொண்டு இருக்காமல் நமக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை உணர்ந்து உயிரோடு இருக்கும் வரை மற்றவர்களுக்கு உதவி கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் நல்வழியினுடைய 10வது பாடல்ல என தொடங்கக்கூடிய பாடல்ல நல்வழி பாடல்ல வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தி அறத்தை செய்யுமாறு மனிதர்களை வலியுறுத்தியுள்ளார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம்சி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்ற 41வது பாடலானது இன்றும் பலரும் விநாயகரிடம் பாடுவதை காண முடிகின்றது. இது ஔவையாருடைய நல்வழி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பாடலாகும். ஒருவன் தனது 30 வயதிற்குள் காமம், வெகுளி, மயக்கம் ஆகிய 3ஐயும் ஒழித்து ஒப்பற்ற பொருளாகிய கடவுளை தனக்குள்ளேயே காண வேண்டும் என்று ஔவையார் நல்வழியில் எடுத்துரைத்துள்ளார். அற இலக்கியங்கள் மனிதனுடைய அக இருளை போக்கி ஒழுக்க நிலைகளை எடுத்துரைக்கின்றன. சமூகத்தை மேம்படுத்துவதற்கான கடலளவு சிந்தனைகளை ஔவையார் தமது நல்வழி நூலில் எடுத்துரைத்துள்ளார். அவற்றை கைக்கொண்டால் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்வாங்கு வாழலாம் என்பதில் ஐயமில்லை. தமிழர்கள் அவசியம் கற்க வேண்டிய நூல்களாக எவை என்பதை ஔவையார் என்னென்ன சொல்றாங்க? தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர் அப்படின்னு நல்வழியினுடைய 40வது பாடல்ல